தேவன் யார்? அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் போதுமானவர், போதுமானதற்கும் அதிகமானவர், அவர் அற்புதர், அவர் அதிசயர், அவர் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் எப்போதும் என்னை விடுவிக்கிறவர், எனக்கு கரத்தை கொடுக்கிறவர். அதுதான் அவருடைய நீதி. அவர் யார் என்பதுதான் அவருடைய நீதி. வேதம் சொல்லுகிறது, அந்த நீதியாகவே நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம யாருன்னு கேட்டா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான்? நம்ம வீட்டார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? பல காரியங்களை சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் நம்முடைய நீதி. அவர்களுடைய பார்வையில நம்ம யாருன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் நம்முடைய நீதி. ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். பல சமயங்கள்ல நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு, நான் இப்படிதான் அப்படின்றது போல ஆயிடுறோம். நம்மளை நாமளே லிமிட் பண்ணிக்கிறோம். நம்மளை பத்தி பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான், என் ஃப்ரெண்டு என்ன சொல்றான், என் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, என் வீட்டார் என்ன சொல்றாங்க, அதுதாங்க நானு, அவ்வளவுதான் நானு அப்படின்றது போல ஆயிடுறாங்க நிறைய பேர். கிடையாது. பாருங்க அருமையானவர்களே, இதை சொல்றதுக்கு நம்ம விசுவாசியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனின் மேல் தேவனுடைய நீதி இருக்கிறது. தேவன் யார் என்பது அவருடைய நீதி, அதுவேதான் நம்முடைய நீதி. நம்முடைய தகுதி என்ன? பவுல் சொல்றாரு, என்னுடைய தகுதி கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிறது. மற்றவங்க சொல்றதை வச்சு அல்ல, மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை என் தகுதியா எடுத்து அப்படி நான் செயல்படுகிறது இல்லை. என்னுடைய தகுதி கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்குது. நான் எதற்கும் தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் எல்லாவற்றிற்கும் தகுதி உள்ளவனாயிருக்கிறேன். ஐ எம் டிசர்வ்டு. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி படைத்தவன். தேவன் என்னை விடுவிக்க தகுதி படைத்த அநேகர் பாருங்க, இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறீங்க, பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க, விடுவிப்பார் இல்லாம இருக்கிறீங்க, இந்த இருளின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு தகுதி இல்லைங்க, எனக்கு இது தேவைதான், எனக்கு இது வேணும் தான், ஏன்னா நான் பண்ண காரியங்களுக்கு நான் இப்படி கஷ்டப்பட வேண்டியதுதான், நான் இப்படி நெருக்கப்பட வேண்டியதுதான். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. உங்க தகுதியின் அடிப்படையில, நீங்க செய்த தவறின் அடிப்படையில அப்படி நீங்க யோசிக்கிறீங்க. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க தகுதியானவர்கள் தான், நீங்க விடுவிக்கப்பட தகுதியானவர்கள், நீங்கள் இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர தகுதியானவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் தகுதியானவர்கள் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏன்? உங்களுடைய நீதியினால் அல்ல, உங்களுடைய தகுதியினால் அல்ல, உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நீதியினால் நீங்கள் தகுதியானவர்கள். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த நீதி இருக்கு.